பரஞ்சோதி கொஞ்சமும் எதிர்பாராத காரியம் ஒன்று நடந்துச்சு. இந்த மயான பூமியில் ஒண்டியா போகணுமேனு பயந்துட்டு இருந்த புத்த பிக்ஷு செஞ்சிருந்த எச்சரிக்கை பரஞ்சோதிக்கு ஞாபகம் வந்துச்சு. மறுபடியும் பரஞ்சோதி தரையில் விழும்படி நேர்ந்துச்சு. நீ வாதாபி ஒற்றனா இல்லையா? தன்னோட குதிரையை திருப்பிட்டு பரஞ்சோதி பின்னால் வந்த குதிரைக்கு பக்கத்தில் போனப்ப அவனோட மனசில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பீதியெல்லாம் கோபமாக மாறி இருந்துச்சு. மார்பில் பாய்ச்சறதுக்கு ஆயத்தமாக அவனோட வலது கையானது வேலை தூக்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் பரஞ்சோதி பக்கத்தில் நெருங்கினதும் அந்த குதிரை மேலே வந்த மனுஷன் செஞ்ச காரியங்கள் வேலுக்கு வேலை இல்லாமல் செஞ்சிருச்சு. ஆஜானுபாகுவா முகத்தில் பெரிய மீசையுடனும் தலையில் பெரிய முண்டாசுடனும் விளங்குன அந்த திடகாத்திர மனுஷன் பரஞ்சோதி தனக்கு பக்கத்தில் வந்ததும் ஐயையோ ஐயையோ பிசாசு பிசாசு அப்படின்னு அலறிட்டு குதிரை மேலிருந்து நழுவி தொபுக்குட்டின்னு கீழே விழுந்தான். அதை பார்த்த பரஞ்சோதிக்கு பயம் கோபம்னு எல்லாம் பறந்து போய் சிரிப்பு பீறிட்டுட்டு வந்துச்சு. அப்படி கீழே விழுந்தவன் போர்க்கோளம் பூண்ட வீரன்கிறதையும் அவனோட இடையில கட்டி தொங்கின பெரிய வாழையும் பார்த்ததும் பரஞ்சோதி கலகலன்னு சிரிக்க தொடங்கினான். பேய் பிசாசுக்கு பயந்தவன் தான் ஒருத்த மட்டும் அல்ல அப்படிங்கிறத நினச்சப்ப அவனுக்கு ஒரு வகையான திருப்தி உண்டாச்சு. கீழே விழுந்த மனுஷன் மறுபடியும் ஐயோ பிசாசு சிரிக்குதே பயமா இருக்கே அப்படின்னு அலறினான். அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க விரும்பின பரஞ்சோதி குதிரை மேலே இருந்தபடியே வேலை நீட்டி கீழே கிடந்தவனோட கையில் லேசாக குத்தியவாறே பிசாசு பேசுறது மாதிரி தானாவே கற்பனை செஞ்சுட்டு அடித்தொண்டை குரல்ல அடே உன்னை விடமாட்ட விழுங்கிடுவ அப்படின்னு சொன்னான். அதுக்கு அடுத்த கணத்தில் பரஞ்சோதி கொஞ்சமும் எதிர்பாராத காரியம் ஒன்று நடந்துச்சு. அது என்னங்கிறதையே அந்த சமயத்தில் அவனால் நல்லா தெரிஞ்சுக்க கூட முடியலை. ஒரு கணம் அவன் தலைகீழாக பாதாளத்தில் விழுவது மாதிரி இருந்துச்சு. உடனே அவனோட தலைக்கு மேலே 1000 இடி சேர்ந்தது மாதிரி விழுந்துச்சு. அடுத்தபடியாக அவனோட மார்பு மேலே விந்திய பர்வதம் வந்து உட்காருவது மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான பூதம் ஹ ஹ ஹ அப்படின்னு பயங்கரமான பேய் குரலில் சிரிச்சிட்டு அவனோட தோள்களை பிடிச்சு பலமாக குலுக்குச்சு. கொஞ்சம் நிதானிச்சு மனசை தெளிவுபடுத்திட்டு சிந்திச்சதுக்கு அப்புறமா தான் பரஞ்சோதிக்கு நடந்தது என்னங்கிறதே புலனாச்சு. பரஞ்சோதி தன்னோட வேல் நுனியால் கீழே கிடந்தவனோட கையை லேசாக குத்தி விழுங்கிடுவேன் அப்படின்னு கத்துன உடனே அந்த மனுஷன் பரஞ்சோதியோட வேலை கெட்டியாக பிடிச்சிட்டு ஒரு இழுப்பு இழுத்தான். அவ்வளவுதான், பரஞ்சோதி குதிரை மேலிருந்து தடால்னு தலை குப்புற கீழே விழுந்தான். உடனே அந்த மனுஷன் மின்னல் மாதிரி பாஞ்சு வந்து அவனோட தோள்களை பிடிச்சு குலுக்குனான். அத்தோடு ஹா 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 நீ பிசாசு இல்லை மனுஷன்தான், பிசாசு மாதிரி கத்தி என்ன பயமுறுத்த பார்த்த இல்லையா, நல்ல வேடிக்கை ஹா 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 அப்படின்னு உரத்த குரலில் சிரிச்சுட்டே கூவுனான். அதுக்கப்புறம் பரஞ்சோதியோட மார்பு மேலிருந்து எந்திரிச்சு நின்று பரஞ்சோதியையும் தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி தம்பி இந்த மயான பூமியில் ஒண்டியாக போகணுமேனு பயந்துட்டு இருந்த, நல்ல வேலையா வழி துணைக்கு நீ கிடைச்ச. ஆமாம் நீ எங்கே போகிற தம்பி அப்படின்னு ரொம்பவும் பழக்கமானவனை போல தோள் மேலே கையை போட்டுட்டு சல்லாபமாக கேட்டான். பரஞ்சோதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்னால ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிருந்தான். ஒரு பக்கம் அவனோட மனசில் கோபம் பொங்கிட்டு இருந்துச்சு, அவமானம் ஒரு பக்கம் பிடுங்கி தின்னுச்சு. தன்னை இப்படியெல்லாம் கதி கலங்கடிச்சுவன் சாமானியப்பட்டவன் இல்லை, மகா பலசாலியான வீர புருஷன் அப்படிங்கிறத அவன் உணர்ந்திருந்தான். இதனால் அந்த மனுஷனோட பேரில் ஒருவித மரியாதையும் அவனோட மனசில் ஏற்பட்டிருந்துச்சு. ஆனால் எந்த ஊருக்கு போகிற தம்பி அப்படின்னு அந்த ஆள் கேட்டதும் புத்த பிக்ஷு செஞ்சிருந்த எச்சரிக்கை பரஞ்சோதிக்கு ஞாபகம் வந்துச்சு. தன்னோட தோள் மேலிருந்து அவனோட கைகளை உதறி தள்ளிட்டு நான் எந்த ஊருக்கு போனால் உனக்கு என்ன அப்படின்னு வெறுப்பான குரலில் கேட்டான் பரஞ்சோதி. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு ராத்திரி வழி துணைக்கு நீ கிடச்சியே அதுவே போதும், ஏதோ ரகசிய காரியமாக போறாயாக்கும் ஆனா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் நிறுத்தினான். இப்படி சொல்லி நிறுத்தி அந்த வீரன் பரஞ்சோதியை கொஞ்சம் கவனமாக உத்து பார்த்தா. அந்த பார்வையோட பொருள் என்ன அப்படின்னு உணர்ந்துக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் பரஞ்சோதி தரையில் விழும்படி நேர்ந்துச்சு. ஒரே நொடியில் அந்த வீரன் பரஞ்சோதியை கீழே தள்ளினது மட்டும் இல்லாமல் தரையில் அவனுக்கு பக்கத்தில் உட்காந்து கழுத்தை நெரிச்சு பிடிச்சிட்டான். நீ வாதாபி ஒற்றனா இல்லையா, சத்தியமாக சொல்லு அப்படின்னு கடுமை நிறைந்த குரலில் கேட்டான். பரஞ்சோதிக்கு கோபத்தினாலும் வெட்கத்தினாலும் கண்களில் நீர் வர மாதிரி இருந்துச்சு. அவன் விம்மற குரலில் நீ சுத்த வீரனாக இருந்தா என் கூட எதிருக்கு எதிர் நின்று வாளோ வேலோ எடுத்து சண்டை செய்யும் அப்படின்னு சொன்னான்.
ஓ, உன் கூட சண்டை வேற போடணுமா? எதுக்காக அப்பனே? நீ வாதாபி ஒற்றனா இருக்கிற பட்சத்தில் உன்னை இப்படியே யமன் உலகத்துக்கு அனுப்புவ. நீ ஒற்றன் இல்லைன்னா உன் கூட சண்டை போடுவானே. நாம 2 பேரும் சிநேகிதர்களா இருக்கலாம். நீ ஒற்றன் இல்லை அப்படிங்கிறது மட்டும் நிரூபிச்சிடு. இதோ இந்த மாதிரி ரிஷபலட்சணை உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே அந்த வீரன் இடது கையினால தன்னோட மடியிலிருந்து வட்ட வடிவமான ஒரு செப்பு தகட்டை எடுத்து காட்டினான். பல்லவ சாம்ராஜ்யத்தில் பிரயாண அனுமதி பெற்ற ராஜ தூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுற ரிஷப முத்திரை பதிச்ச தகடு தான் அது. பரஞ்சோதியோ வேண்டா வெறுப்போடு தன்னோட மடியிலிருந்து மேற்படி முத்திரை தகட்டை எடுத்து காட்டியதோ அந்த வீரன் பரஞ்சோதியோட கழுத்தை விட்டதோட மட்டும் இல்லாமல் அவனை தூக்கி நிறுத்தி ஆர்வத்தோடு ஆலிங்கனம் செஞ்சுட்டு, தம்பி என்னை மன்னிச்சிடு, உன்னோட முகக்கலையை பார்த்தாலே சொல்லுது நீ சத்ருவோட ஒற்றனாக இருக்க முடியாதுன்னு. இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த காரியமும் செய்யறதுக்கு இல்லை. நல்லது, குதிரை மேலே ஏறிக்கோ, பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீரர் தன்னோட குதிரைக்கு பக்கத்தில் போய் அதுக்கு மேலே வெகு லாவகமாக தாவி ஏறிட்டான். பரஞ்சோதி தனக்குள்ளேயே, ஆமாம், இவன் கூட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. இந்த மலைப்பாதையை தாண்டிய உடனே இவனை ஒரு கை பார்த்து இவனுக்கு புத்தி கற்பிக்காம விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே தன்னோட குதிரை மேலே ஏறிட்டான். மாலை மங்கி இருளா கணிஞ்சிட்டு இருந்த முன்னிரவு நேரத்தில் வானமெல்லாம் வைர சுடர்களென மின்னத் தொடங்கி இருந்த நட்சத்திரங்களோட லேசான வெளிச்சத்தில் 2 குதிரைகளும் சேர்ந்தாற்போல போக தொடங்குச்சு. இத்தோடு 29வது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு. இதோட தொடர்ச்சியை நம்ம 30வது அத்தியாயத்தில் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.